ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு தரமான சம்பவம். அப்படி என்ன சார் சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு பாடி ஹாரர் படமாக வெளியான கிராஃப்டட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் வே. இவங்க பேசிக்காக சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இவங்க அப்பா ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது என்னங்க அந்த ரிசர்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய உடம்புல ஒரு இடத்துல அந்த ஸ்கின்னு அப்படியே பீல் ஆஃப் ஆகி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோல் உறிஞ்சிருது அப்படின்னா என்ன பண்ணுவான்? ஆயின்மெண்ட்டை போட்டு அது ஒரு 15 நாளில் அதுவாக பக்கு கட்டி அதுக்கப்புறம் தானாக விழுந்துடும். அப்புறம் தழும்பாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து திருப்பி அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அது வாழ்நாளுக்கு முழுக்க அப்படியே தழும்பாகவே பல பேருக்கு இருந்திருக்கு. இது நம்ம எல்லாத்துக்கும் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மால் என்ன ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த தோல் அப்படியே உறிஞ்சி வந்துருச்சுன்னா திருப்பி அந்த எந்த இடத்துலேருந்து வந்துச்சோ அந்த இடத்துலையே அந்த தோலை தூக்கி அப்படியே வச்சு ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் அந்த தோலில் போட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு 20 செகண்டுக்குள்ளேயே அந்த தோல் டீஃபால்ட்டாக எங்கேருந்து பிரிஞ்சு வந்துச்சோ அந்த இடத்த கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 30-40 செகண்டுக்குள்ளேயே ஏங்க இந்த இடத்துல அந்த தோல் பிரிஞ்சுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல அந்த காயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த இடம் கையோ காலோ எப்படி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு பழைய நிலைமைக்கே கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த இடத்துல தோல் பிரிஞ்சிருக்குங்கிறத எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி திருப்பி அந்த தோலை ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கதாநாயகியுடைய அப்பா. ஆனால் பொதுவாகவே இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கல்ல, சயின்டிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் என்னவோ 2 அட்டெம்ப்ட் பண்ணாங்க, 4 அட்டெம்ப்ட் பண்ணாங்க, உடனே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரியாது கிடையாது. 1000 தோல்விகளுக்கு பின்னாடி தான் ஒரே ஒரு வெற்றியை சுவைக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் அவங்க ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் போட்டு பல விஷயங்களை பண்ணி எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃப்ளூக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணி அது சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம கதாநாயகியுடைய அப்பா ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அவர் பண்ண சம்பவம் அவர் என்னத்தை கலந்து உள்ள இன்ஜெக்ஷனில் பண்ணாரோ என்னவோ அதனால் அவருடைய உயிரே கடைசியாக பறி போயிடுது. இப்போ கதாநாயகி நான் சொன்ன மாதிரி அவங்க சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ இவங்களுக்கு நியூசிலாண்டில் ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மெடிக்கலில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இதில் என்ன இன்னொரு மேட்ரு அப்படின்னா, அதே ஆக்லாண்டில் தான் இவங்களுடைய ஆன்டி லிங்க்னு சொல்லி அந்த அம்மா பேர், அவங்களுக்கு ஏஞ்சலா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, நம்ம கதாநாயகியுடைய கசின். இவங்க 2 பேரும் அங்கே ஆக்லாண்டில் தான் இருக்காங்க. அதனால சரி ரைட்டு, அங்கே நம்ம ஆன்டி வீட்டுக்கு போகிறோம், அங்கேயே தங்கியும் படிக்கலாம் நம்ம. அதே நேரத்தில் நம்ம அப்பா ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, அது அவர் தோத்துட்டாரு அப்படின்னு ஆகிடக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சே தீர்றோம். அங்கே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸுடைய ஹெல்ப்பை கூட எடுத்துக்கிட்டு இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கம்ப்ளிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இவங்களுடைய வாழ்க்கையிலே அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஷாஷா ரெயின்போ அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் இயக்குன படம் இது. அவங்களுக்கு கிரெடிட் கரெக்டாக போகணுங்கிறதுக்காக பெண் இயக்குனர்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு பாடி ஹாரர் படம். அந்த பாடி ஹாரர் படம் அப்படின்னாலே அந்த சம்பவமே ஒரு தினுசாக தான் இருக்கும். நார்மலாக அந்த மாதிரி படங்கள் நம்ம ஊரில் எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் ஓடாது. முதல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க, தியேட்டர் பக்கமே வர மாட்டாங்க. அந்த மாதிரி கொடூரமாக இருக்கும் அந்த படம். இந்த படத்தை பார்க்கும்போது இப்போ ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி த சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி 2024 வெளியான ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த படமே நம்ம விமர்சனம் போட்டதுக்கப்புறம் ஊருப்பட்ட மக்கள் பார்த்துட்டு ப்ரோ என்ன மாதிரி ஒரு சம்பவம், அந்த மாதிரி படம் இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னாங்க. அந்த படம் தான் இது. அந்த சப்ஸ்டன்ஸ் படமே பார்த்தீங்க அப்படின்னா கூட கார்லி ஃபர்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இயக்குனர் தான் அவங்க. அதையும் பேர் சொன்னால் தெரியாது, அதனால சொல்கிறேன். அவங்களும் ஒரு பெண் இயக்குனர் தான். அவங்க இயக்குன ஒரு படம் அந்த பாடிகாரர். எனக்கு என்னங்க வர இந்த பாடிகாரர்னாவே பெண் இயக்குனர்களே இயக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாட் ஒன்று வந்தது இந்த படம் பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி 2016 வெளியான இதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் பாடி ஹாரர் படம் ரான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அந்த படமும் சரியான சம்பவம். அதுவுமே ஜூலியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இயக்குனர் இயக்குன படம் தான். ஸோ இப்போல்லாம் இந்த ஆண் இயக்கர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கும் போல் தெரியுது. ஏதாவது லவ் ஸ்டோரி எடுப்போம், த்ரில்லர் எடுப்போம், க்ரைம் த்ரில்லர் எடுப்போம் அப்படின்னு.
பெண் இயக்குனர்கள்லாம் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ எடுத்தாலே பாடிகாரர் தான் போல எல்லாரும். அந்த மாதிரி நம்ம சாஷா ரெயின்போ எடுத்த ஒரு படம் இது. இந்த படம் கிட்டத்தட்ட த சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு படம் தான். சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு படம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு தான் இந்த படம், இந்த விமர்சனமே டெஃபினட்டாக பரபரப்புடைய உச்சியில் இன்னொரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் சப்ஸ்டன்ஸாக இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா த சப்ஸ்டன்ஸ் வேறு மாதிரி ஒரு சம்பவம். அதனுடைய கதை எழுதப்பட்ட விதம் சரி, அவங்க திரைக்கதையாக அது பின்னப்பட்ட விதமும் சரி அட்டகாசமாக இருந்தது. அதை விட முக்கியமாக டெமி மோரும் சரி, மார்கரெட் குவாலியும் சரி சும்மா பிச்சு படல் எடுத்துருந்தாங்க அந்த படத்தில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துலையும் அந்த வே அப்படிங்கிற கதாநாயகியுடைய அந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஜோயனாசன் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரியான கதாபாத்திரம். ஆக்சுவலி அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு டெய்லர் மேடு ஆர்டிஸ்டோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு அவங்கள பார்க்கும்போது. அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்தோடு ரொம்ப பொருந்தி இருப்பாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனரான சாஷா ரெயின்போ ஜோயனாசனுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 கதாபாத்திரம், எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பிச்சு படல் எடுத்திருந்தாங்க. நான் அதிகமாக ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் படத்தை பாருங்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த படமும் டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் ஆகட்டும், சினிமோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்கை விடுங்களேன், இது மூணையும் தவிர இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் ஆகட்டும், மேக்கப் டீம் முக்கியமாக அவங்களாகட்டும், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் பூந்து விளாண்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த சப்ஸ்டன்ஸ் படத்துடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்குமே. அதனால் தயவு செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் பார்த்துடாதீங்க, ஆம்லெட் கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு படம் தான், முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. இந்த படம் IMDbயில் 5.7 5.8 அந்த ரேஞ்சில் தான் ஏதோ ரேட்டிங் வாங்கியிருக்கு. நீங்கள் அதெல்லாம் ரிலே பண்ண வேண்டாம், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்டன்ஸ் மாதிரி படம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச், கண்டிப்பாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அந்த படத்துக்குள்ளே இருக்குது. சீன்ஸாக ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த சீன்ஸை நான் இங்கே ரிவீல் பண்ணிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் போயிடும். எனக்கு இப்படி தான் சம்பவம் ஆகி போச்சாங்க அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதே ஃபீல் உங்களுக்கு இருக்கட்டும். அதனால் நான் சொன்ன வரைக்கும் கதையை மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மீதி எல்லாம் நீங்கள் படத்தை பாருங்கள், டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் இது, சம்பவம் உறுதி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாகவும் ஒரு சில காட்சிகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரத்தம் தெறிக்க சும்மா ட்ரில் பிட் எடுத்து மண்டையை குடையிற அளவுக்கு உள்ள படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பெண்ணி இயக்குனர் இல்லையா, அப்படி எடுத்து வச்சுருக்காங்க நம்ம சாஷா ரெயின்போ. அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த படம் ஃபேமிலிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் முதல்ல தனியாக பார்த்துட்டு அப்புறம் யார் கூட வேணாலும் பாருங்கள், அந்த காலை நீங்களே எடுங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வாட்சி டெஃபினட்டாக நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் பாருங்கள். வித்தியாசமான படங்கள், இப்படி படங்கள்லாம் நம்ம ஊரில் வரவே வராது அதிகமாக. நான் சொல்கிறேன் தமிழில் அதிகமாக வராது. அதனால் இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க, ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க செட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.